ஆசிரியர்களுக்கு வணக்கம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓரளவு எல்லாருமே நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணது எப்பயும் வீண் போகாது. சப்போஸ் யாருக்காவது மார்க் லோவாக இருந்ததுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது. நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பாசிபிள் இருக்குது, தேர்ச்சி விகிதம் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஆர்பியோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அதுவும், அப்புறம் கட் ஆஃப் வந்து இன்னும் குறையுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருக்கீங்க, அதை பற்றியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு யூஜி டிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமானது ரிசல்ட் எப்போ வரும், இது எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கும்? இப்போ பேப்பர் 1க்கு அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 1 lakhsக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க 94,000 பேர் மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க. இதே பேப்பர் 2க்கு வந்துட்டு 3.5 lakhs பக்கமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க 86% தான் எக்ஸாமை அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வந்து டெட் பேப்பர் 2013 இது வரைக்கும் பாஸ் பண்ணி வச்சுருக்கவங்க பேப்பர் 1க்கு வந்துட்டு 40+ இருக்காங்க, பேப்பர் 2க்கு 60,000+ இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சு. ரொம்பனா ஓரளவு கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் அந்த லெவலில் கொஷின் பேப்பர் இருந்துருச்சு. அப்படின்னும் போது இதில் வந்து பாஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். குறைஞ்சபட்சம் 1.5 lakhs கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே கொஞ்சம் டவுட்டாக வச்சுக்கிட்டாலும் 1 லட்சம் பேராவது நிச்சயமாக பாஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு தான் கொஷின் பேப்பர் இருக்குது. நான் பேப்பர் 2ல் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் பேப்பர் 1க்குமே பாஸ் பண்ணுறவங்களோட சதவீதம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற சவால் என்னென்னா, இப்போ நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நியமன தேர்வு எழுதும்போது நம்ம கூட காம்படிஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்றது ரன்னிங் ரேஸில் நம்ம ஓடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு கிடைச்சது மாதிரி தான். சரிங்களா? நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காதுல்ல. ஒரு சில பேரை மட்டும் தானே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். எப்படி ரன்னிங் ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் கப்பு அப்படின்ற மாதிரி, இதில் யார் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப், அவங்க தான் கவர்மெண்ட் டீச்சர் ஆக முடியும். ஸோ எல்லோரும் தயாராக இருங்க நெக்ஸ்ட் எக்ஸாமுக்காக. இப்போ கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. இப்போ பிசி எம்பிசிக்கு 82 மார்க்கு, ஓசினா 90 மார்க் எடுக்கணும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 60 மார்க்கு. அவங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகை கொடுத்துருக்காங்க. அவங்க 60 மார்க் எடுத்தால் போதும் பாஸ், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு கட் ஆஃப் வந்து குறைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. டிஆர்பி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து எஸ்சி எஸ்டிக்கு கட் ஆஃப் குறைச்சாங்க 60%. அவங்களுக்கு மட்டும்தான் 60% இல்லை 60 மார்க்கு அவங்களுக்கு மட்டும்தான் குறைச்சிருக்காங்க. மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் யாருக்கும் குறைக்கல. அதனால மற்ற கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கோரிக்கை வச்சுருக்காங்க. எப்படின்னா 82 மார்க்கு பாஸாக இருக்கிறத குறைச்சி 75 மார்க்காக வைக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது 50% மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை டிஆர்பி அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது. அவங்க எந்த நேரத்தில் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்றது நம்மளால் கணிக்க முடியாது. மேபி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்கல்ல, எல்லாருமே வந்துட்டு டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக வேணால் மேபி குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் குறைப்பாங்க அப்படின்றத கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூஜி டிஆர்பியில் ஆனுவல் பிளானர்லேயே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, செப்டம்பர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நமக்கு யூஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு டெட்டு நம்ம எதிர்பார்க்காத டைமில் டெட் எக்ஸாம் வருது, டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேபி இதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து யூஜி டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுலேயுமே ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால, இதோட ரிசல்ட் வந்துட்டு எலெக்ஷன் வேறு வர்றதுனால அது எலெக்ஷன் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வருதா அப்படின்றது தெரியல. நமக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட் வர சமயத்தில் ரிசல்ட் வந்ததும் ஒரு 1 வீக்கில் அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற கொஷின், ரிசல்ட் எப்போ வரும் அதுதானே.
லாஸ்ட் டைம் 2022-23லலாம் என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் வச்சாங்க. ஆன்லைனில் வச்சதுனால ரொம்ப ஈஸியாகிருச்சு. ஈஸியாக அவங்களால சீக்கிரமாகவே ரிசல்ட் விட முடிஞ்சுது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப்லைனில் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நம்மளோட ஆன்சர் ஷீட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரிசல்ட் அவங்களால விட முடியும். மேபி பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டு இல்லை ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ஜனவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். டிசம்பர் எண்டில் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 20லேருந்து ஜனவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா டிஆர்பி போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, கூடிய விரைவில் நாங்கள் ரிசல்ட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் யூஜி டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிற டவுட் என்னென்னா அது வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா எலெக்ஷனுக்கு பின்னாடி வருமா அப்படின்றது தான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூஜி டிஆர்பியை மட்டும் நம்பிட்டு இருக்க வேணாம். ஏன்னா நம்ம டெட் எக்ஸாமுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ சயின்ஸ் மேஜராக இருந்தால் சோசியல் மட்டும்தான் படிக்கல. அதுவே சோசியல் மேஜராக இருந்தால் சயின்ஸும் மேக்ஸும் மட்டும் தான் நீங்கள் படிக்காமல் இருந்திருப்பீங்க. மற்றபடி எல்லாமே ஓரளவு படித்து வச்சுட்டோம். இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இதை வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு வந்து இந்த மந்த்து வந்து நமக்காக பிஇஓ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் படித்தது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஃபோக்கஸை அதில் கொண்டு போங்க. ஏன்னா ஒரு டீச்சராக ஆகிறத விட பெஸ்ட் எதுனா பிஇஓவாக ஆகிறது. சரிங்களா? அது அதை விட ரொம்ப வேல்யூவான ஒரு பதவி. நமக்கு கிடைக்கிற சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்போ புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி நிறையா படித்து வச்சுருக்கோம்ல, அதை வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா இதுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் இந்த மந்தில் விட்டுருவாங்க. விட்டுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 2.5 month இருக்கும். ஓரளவு நம்ம டச் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும்ல. எப்பொழுதுமே கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கணும். இல்லைனாலும் அது ரொம்ப கஷ்டம். 2012-13ல் டெட் பாஸ் பண்ணி உள்ளே போனவங்களாம் நிஜமாலுமே பயங்கர லக்கு. ஏன்னு கேட்குறீங்கன்னா அந்த கொஷின் பேப்பருமே ஓரளவு ஈஸி தான். ஈஸியாக அவங்களாம் போயிட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் 13ல் பாஸ் பண்ணவங்களாம் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு, பிஇஓ வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம எல்லாமே ஓரளவு அங்கங்கே படித்து வச்சுருக்கோம். நம்ம படித்தது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் அதை அப்படியே பிஇஓ எக்ஸாமுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிஇஓ எக்ஸாம்லேயும் இதே சிலபஸ் தான். என்ன, பிஇஓ எக்ஸாமுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இது எல்லாமே வரும், ப்ளஸ் சைக்காலஜியும் வரும். சரிங்களா? நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். படிப்பு வந்து எப்போ படித்தாலும் அது கண்டிப்பாக வீணாகாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிறது பிஇஓ எக்ஸாம் தான் வரப்போகுது. அதனால் எல்லோரும் பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னென்னா பிஇஓ எக்ஸாம். நம்ம படித்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி டெட்டுக்கு. அதனால் அதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை மேம் எனக்கு வந்து யூஜி டிஆர்பி தான், நான் அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் ஓகே, நீங்கள் அதுக்கு இப்போலேருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கே பிஇஓ தான் கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? நான் டெட்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், நான் இப்போலேருந்தே யூஜி டிஆர்பிக்கு கிளாஸ் போகிறேன், நான் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பிஇஓக்கும் சைடில் படிச்சுக்கிட்டே வாங்க. இது வந்து கண்டிப்பாக வீணாகாது. நீங்கள் பிஇஓக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே வரும். நமக்கு தேவை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப், அவ்வளோதான். அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் படித்தது எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சே நிறைய அக்காங்கள்லாம் 2013ல் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்போ கிடைக்கல அப்படின்னக்குள்ளேயே டக்குன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4ல் உள்ளே போயிட்டாங்க. அதே தான், இப்போ நீங்கள் படித்து வச்சது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. பிஇஓக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது பின்னாடி உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2 அப்படி கூட வரும். இல்லை மேம் நான் ஆனால் டீச்சராக தான் ஆவேன் அப்படிங்கன்னா நீங்கள் தாராளமாக நியமன தேர்வுக்கு படிக்கலாம். மார்க்கு கம்மியானவங்களும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு பிஇஓ எக்ஸாம் வருது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நானும் நம்ம சேனலில் இனிமேல் பிஇஓ எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன, எந்த மெத்தடில் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன். சரிங்களா? இனிமேல் நம்ம சேனலில் பிஇஓ எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதை பற்றின வீடியோ அதெல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட இலக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும், அதுதான். சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.